ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நான் நிமிடம் மாதிரி பார்க்குறோன்னா நம்ம இன்றைக்கி மெரினா பீச் தாங்க போக போகிறோம். எதுக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் போய் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாஸ்க் அதுதான். செகண்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள எக்மோரில் ஒரு மியூசியம் இருக்குங்க, கவர்மெண்ட் மியூசியம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 170 வருஷம் பழமையான மியூசியம். ஸோ அந்த மியூசியமில் நிறைய பார்த்தீங்கன்னா பழமையான பொருட்கள்லாம் இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 4 மணி ஆகுது, 4 AM ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பீச்சுக்கு போய் சன்ரைஸை பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெரினா பீச் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5:30க்கு வந்திருக்கோம். ஸோ ஒரு பெரிய கதை நடந்துச்சு வரவையில். என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 4 லைட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட் லைட் ஆன் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இது எப்படி ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போக முடியாதான்ற நிலைமைக்கு போயிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ஏதோ பண்ணி ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் போட்டு ஏடிஎம்மில் காசு எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ 4 மணிக்கு நம்ம அங்கே வீட்டில் கிளம்பணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பரவாயில்ல, ஆனால் 5:30க்கே வந்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்காங்க நம்ம மெரினா பீச்சில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம் சன்ரைஸுக்கு. சன்னு வரதுக்கு முன்னாடியே வந்துவிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சன்ரைஸ் வரும்போது காமிக்கிறேன். டைம் 6:30 மணி ஆகுது. ஸோ 6:30 மணிக்கு நம்ம பீச்சுக்கு ஸோ நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த பீச் வைப்பை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் அப்போ சன்னை தான் காணும். வெறும் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் தான் வந்துச்சு. நானும் நினச்சேன் அந்த படத்தில் காமிக்கிற மாரி பார்த்தீங்கன்னா சன் அப்படியே வெளியே வரும், ரைஸ் ஆகும். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த லைட்டு மட்டும் வந்துருக்கு. ஆனால் அதுவே செம்ம பக்கவாக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லேப்ஸில் போட்டு வாங்கினேன். பக்காவாக சன்ரைஸ் பார்த்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா சன்னு வராது நினச்சிட்டு இருந்தேன். நான் அந்த மேகலாம் மறைச்சிடும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு காத்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சன் பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து வந்துச்சு. செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ நான் வராதுன்னு நினச்சேன், வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மறைஞ்சிச்சு, மேகமாக பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவலில் நம்ம வந்துன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியம்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீச்லேருந்து கிளம்பிட்டோம். சன்ரைஸை பக்காவாக பார்த்தாச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், நம்ம பசங்க, அதாவது டாக்ஸ், நாய்கள்லாம் இருக்குது ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா காலை நான் வரும்போது செம்மையாக கத்திட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது. காலைல நான் வரும்போது செம்மையாக கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா இப்படி கத்துது நாய்ன்னு சொல்லிட்டு. ஒரு 4-5 நாய் வந்து நான் தொடர்ந்து கத்திகிட்டே இருந்துச்சு ஒரு 5:30 வரும்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதியாக இருக்குது. சன்ரைஸ் நம்ம பக்காவாக பார்த்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 o'clock ஆகும். இப்போ நம்ம வந்து மியூசியம் போனோம்னா மியூசியம் வந்து ஒரு 9 மணி தான் திறப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எங்கன்னா சாப்பிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் மியூசியம் வந்துவிட்டோம். கரெக்டாக 9:30 வந்தோம். ஸோ 9:30 ஆகுது. கரெக்டாக ஓப்பனிங் டைம் வந்துக்கும். கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோவும் இல்லை. ஸோ நமக்கு பின்னாடி தான் மியூசியம் இருக்குது பாருங்கள்.